சிங்கப்பூரில் நெக்ஸ்ட் வீக் சைனீஸ் நியூ இயர் வருது. ஸோ ஸ்கூல், ஆஃபீஸ் எல்லாமே லீவு தான். லோக்கல் வெட் மார்க்கெட், சைனீஸ் ஷாப்ஸ் மட்டும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அங்கே வாங்குற முக்கியமான சில அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. தமிழ் ஷாப்ஸ் எல்லாம் எப்பவும் போல் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அதனால் காய்கறிக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் முக்கியமாக பால், முட்டை இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா லீவுன்னு விட்டுட்டா போதும், அந்த பசங்களுக்கு ஸ்நாக் கொடுத்து மாள முடியாது. நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஆசைப்பட்டதை எடுத்து விதவிதமாக நம்ம ஒரு மில்க் ஷேக்காவோ இல்லை சும்மா ஃப்ரூட்ஸாவோ கொடுத்து சமாளிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு பக்கம்லாம் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், தூக்கி மடியில் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி தான் வாங்கிட்டு வரதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. அடிச்சு பிடிச்சி வாங்கிடுறது. ஆனால் அதை எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறப்ப தான் அப்படி ஒரு சலிப்பாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு நான் பாட்டுக்கு வடகம் புளிய போயிட்டேன். வடகம் பார்த்தீங்கன்னா இது மீந்து போன சாதத்தை பழசு போடாமல் அதுக்கு பதிலாக அது கூட கொஞ்சமாக வந்துட்டு ஃப்ளேவருக்காக ஜீரகம், நல்லா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, ருசிக்காக உப்பு, இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி பைப்பிங் பேக்கு அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள சாதாரண எண்ணெய் கவரில் ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா கையும் மெஸ்ஸி ஆகாது, ஒன்றும் வேஸ்ட் ஆகாது, வேலையும் சட்டுன்னு முடியும். அப்பாடா ஒரு வழியாக உங்க கூட பேசிக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப நன்றிங்க. பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.